வெல்கம் டு நீலவேடன் ஸ்டடி சென்டர். வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தோட எஸ்ஐ கொஸ்டின் பேப்பரை தான் பார்க்க போறோம். அதில பார்ட் 1ல நம்ம 20 கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்த 20வது கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்க்காதவங்க அத போய் ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டு அடுத்து 20வது கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, அ உங்களுக்கு கொஞ்சம் கன்டினியூட்டியா இருக்கும். நம்ம இப்போ எப்பயுமே நம்ம வந்து கொஸ்டின படிச்சு ஆன்சர் பண்றதில்ல. நம்ம ஆல்ரெடி கொஸ்டின் படிச்சு புக்ல எங்க கேட்டிருக்காங்க அப்படின்றது தான் இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கும், ஒரு சப்ஸ்கிரைபும் போட்டீங்கன்னா, அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாவும், ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம 20வது கொஸ்டின் 19வது கொஸ்டின் பார்த்தோம். 20வது கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோலருந்து பார்ப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்ப 20வது கொஸ்டின்லருந்து பார்ப்போம். ஓகேங்களா? வாங்க நண்பர். இப்ப 20வது கொஸ்டின் பார்ப்போம். 20வது கொஸ்டின் படிக்க போறோம். படிச்ச வந்து வாக்கியம் அதாவது ஸ்டேட்மென்ட்டா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வாக்கியம் 1 வாக்கியம் 1 1 லிட்டர் கரைப்பானில் கரைந்துள்ள கரைபொருள் மோல்களின் எண்ணிக்கை மோலாலிட்டி எனப்படும். மோலாலிட்டி வெப்பநிலையை பொறுத்து மாறுபாடு அடைவதில்லை. அதாவது மோலாலிட்டி, மோலாரிட்டி அப்படின்னு 2 விதமா இருக்கு. அதாவது மோலாரிட்டி, மோலாலிட்டி. ஓகேங்களா? இது மாரி 2 விதமா இருக்கு. இப்ப இதுல 2 விதமா இருக்கிறதுனால, நம்மளுக்கு இங்க கேட்டிருக்குது மோலாலிட்டி. அப்போ மோலாலிட்டி என்பது நாம புக்லயே நான் காட்டுறேன் வாங்க. புக்ல வந்து 12த்தும் புக்ல 12த் அண்ட் 11த் புக் இப்ப இல்லாதனால உங்களுக்கு காட்ட முடியல. ஆனா நான் பார்த்தேன். 11த், 12த் இந்த 2 புக்லயுமே மோலாலிட்டி, மோலாரிட்டி அப்படின்னு கெமிஸ்ட்ரி புக்லயே இருக்கு. ஓகேங்களா? அப்போ மோலாரிட்டினா என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க. மோலாரிட்டி என்பது வந்து 1 லிட்டர் கரைப்பானில் கரைந்துள்ள பொருட்களின் எண்ணிக்கை தான் மோலாரிட்டி. ஓகேங்களா? மோலாலிட்டி என்பது 1 கிலோகிராம் அதாவது செறிவு. ஓகேங்களா? 1 கிலோகிராம்னு வந்தா தான் மோலாலிட்டி ரைட்டு. அப்போ மோலாலிட்டி வெப்பநிலையை பொறுத்து மாறுபாடு அடைவதில்லைன்றது ரைட்டு. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 2 மட்டும் சரி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போவோம் வாங்க. 21வது கொஸ்டின். 21வது கொஸ்டின். மனிதனின் பல் சூத்திரம். அதாவது மனிதனோட பல் சூத்திரம் இது வந்து 9வது புக்லயே இருக்கு. ஓகேங்களா? 9த் புக்லயே இருக்கு. பல்லின் சூத்திரம் அதாவது 2123 2123 இன்டு 2 அதாவது அந்த கோரப்பற்கள் ஆ மேற்கடவாய், கீழ்க்கடவாய் இந்த மாரி ஆர்டர தான் சொல்லியிருக்காங்க. அத சூத்திரமா போட்டு இதுதான் வந்து புக்ல இருக்கு. இதுதான் பற்களுக்கான சூத்திரம். ஓகேங்களா? பற்கள், வெட்டு பற்கள், கோரை பற்கள், முன்கடவாய் பற்கள், இதுவும் 9த் புக்ல தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 9த் சயன்ஸ் புக். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்த கொஸ்டின். பின்வரும் உறுப்புகளில் எந்த உறுப்பு உயர்நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது? ஆப்ஷன் ஏ 226, உறுப்பு 227, ஆர்டிகல் 228, ஆர்டிகல் 229. நம்மளுக்கு இது 10த் புக்லயும் இருக்கும். 6த், 7த் சட்டமன்ற அந்த டாபிக் வர எல்லா புக்லயுமே இருக்கும். பேசிக்காவே நம்மளுக்கு 226ன்னு தான் தெரியும். அதனால ஒ ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. இதுவும் புக்ல இருந்து தான் வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்ததா 23 கொஸ்டின் போவோம். இந்திய அரசின் செர்டின் ஷர்ட் இன் என்ற அமைப்பு எதற்காக துவங்கப்பட்டது? வர்த்தக புள்ளி விவரங்களை சேகரிப்பதற்காக, பேரிடர் மேலாண்மை கவனிப்பதற்காக, வானிலை முற்றறிக்கையை மேம்படுத்துவதற்காக, சைபர் தாக்குதலை தடுப்பதற்காக. இத வந்து நான் புக்ல தேடுனேன். எனக்கு கொஞ்சம் கிடைக்கல. அதுக்கான ஆன்சர் வந்து நான் நெட்ல தான் பார்த்தேன். அது உங்களுக்கு ப்ரூஃபா காட்டுறேன். பாருங்க. இந்திய சைபர் சமூகம் முழுவதும் பாதுகாப்பான நடைமுறைகளை மேம்படுத்துதல் மூலம் சைபர் பாதுகாப்பை வலுப்படுத்துதல் மற்றும் ஆலோசனை வழங்குதல் அது மாரியும், ஒரு சைபர் சம்பவங்கள் குறித்த தகவல்களை சேகரித்து, பகுப்பாய்வு செய்து, பரப்பி எச்சரிக்கைகள் மற்றும் அவசர நடவடிக்கைகளை வள வளர்க்குவது அப்படின்னு இருக்கு. ஸோ, 13 என்பது சைபர் தாக்குதல் தான் நம்மளுக்கு. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் நம்ம 24வது கொஸ்டின் போவோம்.
ஸ்டேட்மெண்ட் 1 வாக்கியம் 1, வாக்கியம் 2 இது ஸ்டேட்மெண்ட்டை தான் கேட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலையில் கிழக்கு தொடர்ச்சி தமிழ்நாட்டில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு முக்கியமான மலைத்தொடர் கல்வராயன் மலையாகும். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு கல்வராயன் மலைத்தொடரில் அமைந்துள்ளது. இது வந்து 1 மட்டும் தான் ரைட்டு. 2வது நம்மளுக்கு தெரியும் கல்வராயன் உள்ள ஏழைகளின் ஊட்டி சேர்வராயன் மலையில் தான் இருக்கு. இது வந்து 10th சோசியல் புக்ல 6th பாடத்திலே குடுத்துருக்காங்க. புக்ல பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலை. ஓகேங்களா? கல்வராயன் மலையில இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாட்டில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு முக்கியமான தொடர் கல்வராயன். ஆனா ஏழைகளின் ஊட்டி வந்து சேர்வராயன் மலையில் தான் இருக்கு. சரி ஓகேங்களா? அப்போ ஆக மொத்தம் 1 மட்டும் தான் ரைட்டு, 2 தவறு. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 1 மட்டும் தான் ரைட்டு, 2 தப்பு. ஓகேங்களா? அடுத்ததா கொஸ்டின் 25. 25 வந்து அல் நிக்கோவில் உள்ள தனிமங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது குரூப் 4ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மணிமொழி மணிமொழி கோவை மணிமொழி கோவை அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கு. அதே மாதிரி தான் இதுலயும் அலுமினியம் அலுமினியம் ஏஎல் எண்ணெய் நிக்கல் CO கோபால்ட். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சி சொல்லுவாங்க. அலுமினியம் நிக்கல் கோபால்ட் அப்படின்னு. அடுத்த கொஸ்டினா 26 பார்ப்போம். 26 வாக்கியம் 1 வாக்கியம் 2 அதாவது ஸ்டேட்மெண்ட். குறிப்பிட்ட பரப்பிற்கு செங்குத்தாக செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கைக்கு காந்தப்பாயம் என்று பெயர். இதன் இதன் அலகு வந்து தவறா கொடுத்துருக்காங்க. இதை நான் புக்ல 10th சயின்ஸா 9th சயின்ஸா இருக்கு, நான் காட்டுறேன். இப்ப காந்த பாயம் என்பது ஒரு குறிப்பிட்ட பரப்பு வழியாக கடந்து செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை ஆகும். அதே ஓகேவா? அது கீழே பாருங்க. காந்த விசைக்கோள் செங்குத்தாக அமைந்த ஒரு பரப்பிற்காக, அப்ப செங்குத்தாகவும் இருக்கு. ஸோ ஓகேவா? அப்ப இதுக்கு அலகு பார்த்தீங்கன்னா வெபர் WP. ஓகேங்களா? அப்போ அங்க வந்து CGSன்னு ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு தவறாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பரப்பிற்கு செங்குத்தாக செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கைக்கு காந்தப்பாயம் என்று பெயர். அப்போ நம்மளுக்கு இது வந்து வாக்கியம் 1 ரைட்டு, 2வதுக்கு CGSன்றது தப்பு. வெபர் WP தான் வரணும். ஸோ ஆன்சர் வந்து A. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டினா நம்ம பார்க்க போறது 27. வாக்கியம் 1 முண்டந்துறை மற்றும் களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது வந்து திருநெல்வேலி தான் அமைந்திருக்குன்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆல்ரெடி போன ஃபர்ஸ்ட் இதுலயே சொல்லிட்டோம். 7th புக்ல 3வது டேம்லயே இருக்கும். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ரைட்டு. 2வது வெள்ளோட் பறவைகள் சரணாலயம் வந்து அரியலூர்ல இல்ல, ஈரோட்ல இருக்கு. ஓகேங்களா? ஈரோட்ல இருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு 1 மட்டும் தான் சரி. அடுத்த கொஸ்டினா நம்ம பார்க்க போறது வந்து 28. ஓகேங்களா? 28 வந்து பாட்னில தான் வரும். ஸோ ஆனா நான் புக்ல தேடினேன். 10th 9th 8th 3த்துலயும் கிடைக்கல. 11th 12th இருக்கலாம். ஆனா இது வந்து ஈஸியா தான் நம்ம ஈஸியாவே புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின் தான். ஓகேங்களா? ம். உயிரி உயிரி பூச்சி அதாவது மேல இங்கிலீஷ்ல பாருங்க. அந்த டேஷ் குடுக்காதே குடுத்துருக்காங்க. ஆனா தமிழ்ல பார்த்தீங்கன்னா டேஷ் குடுத்துருக்காங்க. நம்ம அத கன்ஃப்யூஷன் பண்ணக்கூடாது. ஆனா அங்க பயோ ரிப்லென்ட்ன்னு கரெக்ட்டா ஒரே வார்த்தைய குடுத்துருக்காங்க. ஆனா இங்க உயிரி பூச்சி விரட்டி வேம்புன்னு குடுத்துருக்காங்க. அதனால அத கன்ஃப்யூஷன் பண்ணக்கூடாது. உயிரி பூச்சி விரட்டினா பயோ அதாவது இயற்கையாக ஒரு பூச்சி விரட்டி அப்படின்னு பார்த்தா ஒரு வேம்பு. அப்போ நம்மளுக்கு வேம்பு வந்து கரெக்ட்டா இருக்குது. ஓகேங்களா? ஒற்றை பயிர் வளர்ப்பு என்பது ஒரு நெல்லு விளைஞ்சீங்கன்னா, அது ஒரு நெல்லு மட்டும் தான். அது கூட நம்ம கோதுமையோ, இல்ல வேற ஒரு பயிரோ நம்ம போட போறதில்ல. ஸோ ஒரு ஒற்றை பயிர் வளர்ப்பு ஒரு வகை தாவரம் தான் பயிரிடுதல். ரைட்டு. உயிரி உரம். உயிரி உரம் எதுக்கு போடுவோம்? ஒரு இயற்கையான இது
இயற்கையான செடிய வந்து ஊட்டச்சத்து அதிகமா படுது. அப்ப மண் வளத்துக்கு தான் ஊட்டச்சத்து இதுண்டு. ஸோ இப்டி. அப்புறம் டி 28 பார்த்தீங்கன்னா, உயிரி பூச்சிக்கொல்லி கிரைசோ சிற்றினம். உயிரி பூச்சிக்கொல்லி. அதாவது கிரை, சோபா, சிற்றினம்ன்றது ஒரு பூச்சி இனம். ஓகேங்களா? ஆனா அது ஒரு ஒரு பூச்சிக்கொல்லியா இருக்காது. ஸோ அப்போ ஆன்சர் டி தான் ரைட்டு. ஓகேங்களா? அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து 29. 29 வந்து ஆட்சித்துறை பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஆட்சித்துறை வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம பாலிட்டில வரும். பாலிட்டி 11த், 12த்ல கொஞ்சம் படிச்சீங்களா, அது தெளிவா இருக்கும். ஆனா 10த்லயும் பேசிக் லெவல்ல கூட படிச்சீங்களா, அந்த கொஞ்சம் டீப்பா புரிஞ்சு படிச்சீங்களா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது இப்போ நம்ம கொஸ்டின ஃபர்ஸ்ட் படிப்போம். ஆட்சித்துறை ஆட்சித்துறை அன் எது வரும்னா, அயல்நாடுகளுக்கான உறவுகளை கையாள்வது தான் ரைட்டு. ஓகேங்களா? அப்படியே நீங்க டைரக்ட்டா அது தெரியலனா கூட, நெருக்கடி கால ஆட்சி அதிகாரங்கள்னு இருக்குங்களா? நெருக்கடி கால ஆட்சி அதிகாரங்கள். அப்படின்னு பார்த்தாவே நம்ம குடியரசுத் தலைவர் ஆட்சி. அப்ப எட் லாஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு டின்னு வந்துரும். ஓகேங்களா? அப்ப டி வந்து லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கு. ஸோ அத விட்டுருங்க. அடுத்து நீதித்துறை. அ நீ நீதித்துறையில நிதித்துறை சாரி. நிதித்துறை பார்த்தீங்கன்னா, அ நிதி நிலை அறிக்கையை சமர்ப்பிக்க செய்தல். ஓகேங்களா? நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்க செய்தல். நிதின்னு வரனால ஏ. டிக்கு பக்கம் ஏ எது இருக்கு? அப்போ ஆப்ஷன் கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. அ பி தான்னு. ஓகேங்களா? அப்போ சட்டத்துறை என்பது சில குறிப்பிட்ட மாநில சட்டங்கள் மீது முழுமையான மறுதலிப்பு அதிகாரத்தை பயன்படுத்துவது. அப்படின்னு சொல்றது. ஸோ ஆட்சித்துறை என்பது அயல்நாடுகளுக்கான உறவுகளை கையாள்வது. அப்போ 29 ஆச்சு. அடுத்து 30வது கொஸ்டின். அடுத்ததா நம்ம பார்க்க போறது 30வது கொஸ்டின். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திற்குள் வைக்கப்பட்டுள்ள சிலையின் பெயர் என்ன? ஸோ இது வந்து 10th சோசியல் புக்ல அதில ஒரு படமே போட்டிருக்காங்க. நான் வேணா காட்டுறேன் பாருங்க. பார்த்தோனாவே தெரியுது. அ இதுதான் 10th சோசியல் புக்கு. அ அதில இருக்கிற படம் தான் சமநீதி கண்ட சோழன் சிலை. ஓகேங்களா? ஸோ 30வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. அதாவது சமநீதி கண்ட சோழன் சிலை. சமநீதி கண்ட சோழன் சிலை. அடுத்ததா நாம பார்க்க போறது 31வது கொஸ்டின். இது வந்து இந்தியாவின் 2ஆம் ராக்கெட் தளம் எங்கு அமைப்பதாக உள்ளது. அதாவது இந்தியாவின் 2வது ராக்கெட் தளம் எங்கு அமைப்பதாக உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா, குலசேகரப்பட்டினம். ஓகேங்களா? இதுதான் குலசேகரப்பட்டினம். இது வந்து மதுரையில இருக்கு. ஓகேங்களா? இது வந்து நம்ம புக்லயும் 10th சோசியல் புக்லயும் இருக்கும். ஆ கரண்ட் அஃபேர்ஸ்லயும் இது வரும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 32வது கொஸ்டின். ஆஸ்திரேலியாவில் உள்ள மித வெப்பமண்டல புல்வெளிகள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து அ டவுன்ஸ் தான். ஓகேங்களா? டவுன்ஸ். ஏன்னா இது வந்து ஸ்கூல் புக்கு 9த்லயும் இருக்கு. 9த்லயே பார்த்தீங்கன்னா, இது 9த் சோசியல் புக்கு. இதுல பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. ஆ டவுன்ஸ் வந்து ஆஸ்திரேலியா. ஓகேங்களா? வெல்டா தென்னாப்பிரிக்கா, மஞ்சூரியன் சைனா சைனா, கென்டர்பர்க் நியூசிலாந்து, ஸ்பெர்ரி வட அமெரிக்கா, ஸ்டெப்பி யுரேசியா. அப்போ நம்மளுக்கு வந்து டவுன்ஸ் தான் ஆஸ்திரேலியா. ஸோ நம்மளுக்கு ஆஸ்திரேலியாவுல உள்ள மிதவெப்பமண்டல புல்வெளி வந்து எதுனா டவுன்ஸ். அடுத்த கொஸ்டினா நம்ம பார்க்க போறது 33. ஓகேங்களா? இது கொஸ்டின படிப்போம். கீழ்முனையில் இருந்து 90 சென்டிமீட்டர் தூரத்தில் கைப்பிடி கொண்ட கதவொன்று 40 நியூட்டன் விசை கொண்டு திறக்கப்படுகிறது. கதவின் கீழ் முனையில் பகுதியில் ஏற்படும் திருப்புத்திறன் மதிப்பை கணக்கிடுக. இது வந்து 10th இது சயின்ஸ் புக்லயே இருக்கு. 36 நியூட்டன் மீட்டர் தான். ஓகேங்களா? இதுதான் ஆன்சர் இதுக்கு. இதுக்கான புக்ல எங்க இருக்குன்னு நானும் காட்டுறேன் இருங்க. இதுதான். இந்த கொஸ்டின நல்லா படிங்க. ஓகேங்களா? கீழ்முனையில் அ கீழ்முனையில் இருந்து 90 சென்டிமீட்டர் தூரத்தில் கைப்பிடி கொண்ட கதவொன்று 40 நியூட்டன் விசை கொண்டு திறக்கப்படும். கதவின் கீழ்முனை பகுதியில் ஏற்படும் திருப்புத்திறன் மதிப்பை கணக்கிடுக. அதே கொஸ்டின உங்களுக்கு ஆன்சரோட குடுத்துருக்காங்க பாருங்க. 36 நியூட்டன் மீட்டர் அப்படி. ஸோ இது புக் பேக்லயே இருக்கு. அதாவது எஸ்ஐ கொஸ்டின பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இல்லனாலும் அதுவும் ஈஸியா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் 20, 30 கொஸ்டின பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா? அடுத்து வர கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து 36 நியூட்டன் மீட்டர். 36 நியூட்டன் மீட்டர்.
அடுத்ததான் நம்ம பார்க்க போறது 34ல ஸ்டேட்மெண்ட் தான் அதுவும் குடுத்துரும். 2 அணு ஆர்பிட்டால்கள் அச்சின் வழியே நேர்கோட்டில் பொருந்தும் போது உருவாகும் பிணைப்பு சிக்மா சகப்பிணைப்பு எனப்படும். ஓகேங்களா? சிக்மா சகப்பிணைப்பை விட சகப்பிணைப்பு வலிமையானது அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சகப்பிணைப்பு, அயனி பிணைப்பு அப்படின்ற 9த் புக்லயும் இருக்கு, 10த் புக்லயும் இருக்கு. ஆ சயன்ஸ் புக்லயே தான் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து 1 மட்டும் தான் கரெக்ட்டு. 2வது வந்து ஆ சகப்பிணைப்பு தான் வந்து அ குறைவானது. சிக்மா சந்திப்பு வந்து வலிமையானது. ஸோ ஓகேங்களா? இது மாத்தி குடுத்துருக்கறனால, இதுக்கு ஆன்சர் வந்து 1 மட்டும் தான் சரி. அடுத்ததா நாம பார்க்குறது தவறான இணையை கண்டறிக. ஓகேங்களா? இது வந்து ம் அதாவது 9த் புக்ல பார்த்தீங்கன்னா, புவியியல் ஜியோகிராஃபிலயும் இருக்கும். 11த் ஜியோகிராஃபிலயும் இருக்கும். அப்போ இதுல வந்து நம்ம புக்ல இருந்தே நான் எடுத்து காட்டுறேன். அதாவது கொஸ்டின படி. தவறான இணையை கண்டு அரித்தல், படிய வைத்தல், நிலத்தோற்றங்கள். பனியாறு அரித்தல் சரக்கு, பனியாறு படிய வைத்தல் யாட்டங், காற்று அரித்தல் காளான் பாறை, காற்று படிய வைத்தல் பர்கான். ஓகேங்களா? இப்ப பனியாறு வந்து படி அரி அரித்தல்னால தான் சறுக்கு ஏற்படும். பனியாறு படிய வைத்தனால வராது. இது யார்டங் வந்து காற்று அரித்தல்னால வரதுதான் யார்டங்கு. காற்று அரித்தல் காளான் பாறை, காற்று படிய வைத்தல் பர்கான். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து இதுதான். ஓகேங்களா? பி. பனியாறு படிய வைத்தல் யார்டங்ன்றது தவறான இதை. இது புக்ல வந்து 9த் புக்ல இருந்தே நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. 9த் புக்ல பார்த்தீங்கன்னா, பனியாறுல இருக்கு பாருங்க. ம் அ பனியாறுகளால் பனியாறுகளால் பனியாறுகள் மலையின் செங்குத்தாக பக்கச்சுவர் அரிப்பதால் நம்மளுக்கு வந்து சறுக்கு ஏற்படுது. பனியாறு படிய வைத்தனால் யார்ட்டு வராது, காற்றுனால தான் வரும். ஸோ இந்த 9வது சோசியல் புக்ல நம்ம பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஆன்சர் பி. அடுத்தது கொஸ்டின் 36வது கொஸ்டின். அ அணுக்கரு உலை. அணுக்கரு உலைய பத்தி நம்ம படிச்சு ஆல்ரெடி 10த் புக்ல இருக்கு. ஓகேங்களா? பேசிக்கா 10த் புக்கு, 9த் புக் சயன்ஸ்லயே நெறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. இதுக்கு வந்து அ எரிபொருள் எப்பவுமே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். எரிபொருள்னாவே யுரேனியம். ஓகேங்களா? தனிப்பான்னா கனநீர் Cd. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு ஆன்சர் பி. அடுத்து கட்டுப்படுத்தும் வழி காட்மியம், குளிர்விப்பான் ஹீலியம். இதுக்கான புக் வந்து 10த் புக்ல இருக்கு. 10த் புக்ல பாருங்க. அ எரிபொருள், தனிப்பான் எல்லாமே குடுத்துருக்காங்க. பிளவுபடுத்தும் பொருளே எரிபொருளாகும். யுரேனியம் இங்கே குடுத்துருக்காங்க பாருங்க. யுரேனியம் வந்து எரிபொருள், தனிப்பான் கனநீர், கட்டுப்படுத்து வந்து காட்மியம்னு குடுத்துருக்காங்க. அடுத்தது குளிர்விப்பான் நீர், காற்று, ஈலியம் குடுத்துருக்காங்க பாருங்க. தடுப்பு சுவர் அணுக்கரு உலையில் கடத்தும் காரியம். ஓகேங்களா? இதுதான் புக்கு. அதாவது 10த் சயன்ஸ் புக்ல குடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து பி. அடுத்த கொஸ்டின் வந்து 37வது. எந்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமேலவை நீக்கப்பட்டது? இது வந்து நம்மளுக்கு பாலிட்டில வரும். ஆனா வந்து 11த், 12த் தான் பேசிக்ல நீக்கப்பட்டது இருக்கு. 10த்லயும் இருக்கும் சொன்ன மாரி. நான் 11த், 12த்ல தான் அதிக மேல மேல போனா தான் டீப்பா குடுத்துருப்பாங்கன்னு நெனச்சேன். ஆனா 10த்லயே ஒரு பாக்ஸ்ல ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ்ல ஹைலைட் பண்ணி குடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு தமிழ்நாட்டில் சட்டமேலவை நீக்கப்பட்டது எந்த வருஷம்னா, 1986 தான். அடுத்த கொஸ்டினா நம்ம பார்க்க போறது 38. ஓகேங்க. 37 பார்த்துட்டோம். 38வது கொஸ்டின் பார்க்க போறோம். 38வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின படிங்க. பொறுத்துக. பொறுத்துகல வந்து செயற்கை சூழ்நிலை மண்டலம், நீர்வாழ் காட்சியம், நிலவாழ் காட்சியம், இயற்கை சூழ்நிலை இது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஜியோகிராஃபில இருந்து தான் கேட்டிருக்காங்க. இது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இங்க புக்லயே தான் நிலவாழ் நிலவாழ் பல்லுயிர், நீர்வாழ் பல்லுயிர், நன்னீரு, கடல் நீரு, இந்த மாரி நிலவாழ் தொகுதியில அது கொஸ்டின்லயே ஈஸியா தான் இருக்கு. இந்த மாரி புக்ல இருந்து தான் இதுவும் கேட்டிருக்காங்க. இப்ப கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, செயற்கை சூழ்நிலை மண்டலம், அ மீன்கள், நீர்வாழ் காட்சியம் நெல் வயல், நிலவாழ் காட்சியகம் ஆறு, இயற்கை சூழ்நிலை மண்டலம், கட்டுப்படுத்தப்பட்ட அ சூழல் அப்படின்னு குடுத்துருக்காங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, செயற்கை சூழ்நிலை நம்மளுக்கு எப்பவுமே தெரியும். செயற்கைனாவே நம்ம கட்டுப்படுத்த அதாவது மனிதனால் கட்டுப்படுத்தப்பட்டது தான் செயற்கை. அப்ப ஆப்ஷன் டி ஓகேங்களா?
அடுத்தது நீர்வாழ் நீர்ல என்ன வாழும்? மீன்கள். அப்போ ஏ ஓகேங்களா? அப்புறம் நிலவாழ் காட்சியகம். நிலம் வந்து நெல் வயல் தான். ஓகேங்களா? நெல்லுல பார்த்தீங்கன்னா, பூச்சி, பாசி எல்லாமே அதிலேயே இருக்கும். ஓகே நிலவாழ் காட்சியகமா. அடுத்து இயற்கை சூழ்நிலை மண்டலம் 6. 6ல வந்து 6 வந்து நம்ம எதையும் கட்டுப்படுத்த நாமளா உருவாக்குறதா இல்ல. அது இயற்கையாவே வர்றது. அதனால இயற்கை சூழ்நிலை மண்டபம்னு போட்டிருக்கோம். அப்ப நம்மளுக்கு ஆன்ஸர் வந்து அ ஏ ஓகேங்களா? அ செயற்கை கட்டுப்படுத்தப்பட்டது நிலவாழ் நெல்வயல், நீர்வாழ் மீன்கள், இயற்கை சூழ்நிலை மண்டலம் சி. ஸோ இதுக்கு ஆன்ஸர் வந்து ஏ. அடுத்த கொஸ்டினா நாம பார்க்க போறது 39வது கொஸ்டின். இதுல ஸ்டேட்மெண்ட் தான் குடுத்துருக்காங்க. ம். பொதுத்துறையானது அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வருவதில்லை. அப்படின்னு குடுத்துருக்காங்க. வாக்கியம் 2 வந்து பொதுத்துறையானது தனிப்பட்ட நபர்கள் அல்லது குழுவினரால் லாப நோக்கில் நடத்தப்படும். ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 தவறு. அப்படின்னு குடுத்துருக்காங்க. இப்ப கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா, பொதுத்துறை எப்பவுமே அரசு கட்டுப்பாட்டுல மட்டும் தான் வரும். அப்ப தனியார் துறை மட்டும் தான் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வருவதில்லை. ஓகேங்களா? அடுத்ததா வாக்கியம் 2. அப்போ ஃபர்ஸ்ட் வாக்கியம் வந்து தப்பு. 2வது வாக்கியம் பார்த்தீங்கன்னா, பொதுத்துறையான தனிப்பட்ட நபர்கள் அல்லது குழுவினரால் லாப நோக்கில இல்ல. பொதுத்துறையை பொறுத்த அளவுக்கு தனிப்பட்ட நபர் இல்ல. ஒரு குழுவால மட்டும் தான் அதாவது ஒரு நிர்வாகம் மூலமா மட்டுமா பண்ண முடியும். அதே மாரி பொதுத்துறை வந்து லாப நோக்குல இல்ல. அது முழு அ ம் அ பொதுத்துறை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே சேவை நோக்கமே தவிர, லாப நோக்கம் இருக்காது. ஓகேங்களா? அப்ப இது வந்து தனியார் துறைக்கு குடுக்க வேண்டியத பொதுத்துறையா மாத்தி குடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து ஆன்ஸர் வந்து டி. 1 மற்றும் 2 தவறு. அடுத்த கொஸ்டினா நாம பார்க்க போறது 40வது கொஸ்டின். T4 பாக்டீரியா பேஜில் காணப்படும் நியூக்ளிக் அமிலம் என்ன? இது பார்த்தீங்கன்னா, புக்லயே குடுத்துருக்காங்க. அமினோ அமிலம், ஆர்என்ஏ, புரதம், டிஎன்ஏ. நாம என்ன நெனச்சுக்குவோம், ஓ! பாக்டீரியானா ஆர்என்ஏ. ஆனா ஆர்என்ஏ இல்ல. ஓகேவா? டிஎன்ஏ தான். இது புக்லயே குடுத்துருக்காங்க. ஆ பாருங்க. 10த் இதையும் 9த் தான். சாரி 10த்ல இல்ல 9த்லயே இருக்கு. அம் இதிலேயே போட்டிருக்காங்க. பாக்டீரியாவை தாக்கி பாதிப்பை உண்டாக்கும் வைரஸ் ஆகும். பாக்டீரியா பேஜ்ன்றது இங்க இருக்கு பாருங்க படத்துல. டிஎன்ஏ ஓகேங்களா? நானும் புக்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தா ஆர்என்ஏ அல்லது டிஎன்ஏன்னு போட்டிருக்காங்க. ஆனா படத்துல கரெக்ட்டா தெளிவா குடுத்துருக்காங்க. டிஎன்ஏ ஓகேங்களா? 40வது கொஸ்டின் ஆன்சர் வந்து டிஎன்ஏ தான். அ T4 பாக்டீரியா பேஜ்ல காணப்படும் நியூக்ளிக் அமிலம் என்னன்னா, டிஎன்ஏ ஓகேங்களா? ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டினா நம்ம பார்க்க போறது 41. ஸோ இது அடுத்த பார்ட்ல பார்ப்போம். இன்னைக்கு பார்த்த வரைக்கும் புரியலன்னா கமெண்ட்ல அ கேளுங்க. நானு ரிப்ளை பண்றேன். அ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது புரியல ஏதாவது டவுட்டா இருந்தாலோ, இல்ல இந்த கொஸ்டின் தப்பா இருந்தாலும் அ எக்ஸ் சொல்லுங்க. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஓகேங்களா? அ ஒரே ஒரு ஹெல்ப்பு ஒரு லைக்கும், ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு பெல் ஐகான மட்டும் அமுத்திருங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.